ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா உங்கள் பேர்? சின்ராஜ் சார். சின்ராஜ். அதற்குப்பாடி. சரிங்க மாவட்டம். சரிங்க. அதற்குப்பாடிங்க. சரிங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம். எவ்வளோ நாளாக விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் ஒரு ரொம்ப நாள் தான் பண்ணுறோம். ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணுறோம். ஐயா இப்போ வந்து எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க விவசாயம்? எங்களுக்கு 1 ஏக்கரா தான் இப்போ நிலம் இருக்குது. இந்த 1 ஏக்கர்லேயே நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வெங்காயம் போட்டீங்க? சின்ன வெங்காயம் கிழங்கு 2 போட்டிருக்கீங்க. சம்பிங் கிழங்கு. சரிங்க. ஐயா முதல்ல நீங்கள் நடவு பண்ணது சம்மங்கி. சம்மங்கியில் ஊடு பயிரா வெங்காயம் பண்ணிருக்கீங்க? ஐயா இந்த சம்மங்கி வந்து இடைவெளி எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? செடி இடைவெளி 1 அடிக்கு 1 அடி. அதாவது செடிக்கு செடி வரிசைக்கு வரிசை 1 அடிக்கு 1 அடி. செடி. சரிங்க. ஐயா இப்போ சம்மங்கி நடவை பற்றி பார்க்கலாங்க. இப்போ சம்மங்கி வந்து 1 ஏக்கர் நடவு செய்ய எவ்வளோ உங்களுக்கு 1 ஏக்கரா விதைக்கிழங்கு? ஒரு 1000 கிலோ தேவைப்படுதுங்க. 1000 கிலோ தேவைப்படும். 1000 கிலோ. சரி. இப்போ அது நடவு முறைகள் வந்து எப்படி நடவு பண்ணுவீங்க? கிழங்கு எடுத்துன்னு வந்துட்டு சரிங்க. ரீஜெண்ட் குறைன ஒரு கிலோக்கு 10 லிட்டருக்கு 1 கிலோ. அதாவது 1 கிலோ ரீஜென்ட்டுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணியில் கரைக்குவோம். கரைச்சி அந்த கிழங்கு கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரு எவ்வளோ நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஊற. சரிங்க. வாரிட்டு அப்புறம் கொண்டு வந்து நடுவோம். அதில் நினச்சி அரை மணி நேரம் கழிச்சு நடுறீங்க. இதனால என்ன உங்களுக்கு? அந்த பூச்சி கிச்சி அடிக்காத வெள்ளை பூச்சி வரும். அந்த பூச்சி எதனா அந்த வேர் புழு எதனா இருந்தால் அதெல்லாம் தடுக்கப்படுது. அதுக்காக நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் நினைக்கிறோம். சரிங்க. ஐயா இப்போ இந்த சம்மங்கி வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க நடவு பண்ணி? இப்போ வந்து 30 நாள் ஆகுதுங்க. 30 நாள். இப்போ இந்த சம்மங்கி வந்து 30 நாள் ஆயிடுச்சு. ஐயா இப்போ இந்த சம்மங்கி சாகுபடி பண்ணுறதுக்கு நீங்கள் நிலத்தை எப்படி தயார்படுத்துனீங்க? ஃபஸ்ட்டு வந்து 5 கலப்பில் 3 சால் ஓட்டி இருக்கிறோம். சரிங்க. 3 டைமு. அதுக்கப்புறம் லொட்டையில் ஓட்டி ஒரு சமமாக பண்ணிவிட்டு சரிங்க ஒரு சமம் அப்புறமா கிழங்கு இந்த 4 அடிக்கு 4 அடி கேப் அடிச்சுட்டு சரிங்க. அப்புறம் இந்த பைப்பெல்லாம் போடுறோம். பைப் போட்டு தண்ணி எடுத்து விட்டு 1 அடிக்கு 1 அடி கிழங்கு நடுறோம். சரிங்க. அப்புறமா வெங்காயம் நடுறோம். அதில் ஊடு பயிரா வெங்காயம் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா இந்த சம்மங்கி நடவு செய்த பிறகு எத்தனை நாள் கழிச்சு வெங்காயம் நட்டுங்க? 1 நாள் கழிச்சோ அல்ல 2 நாள் கழிச்சோ நடலாம். சரி. நாங்கள் 1 நாள் கழிச்சு நட்டோம். அப்படிங்களா? இப்போ இதில் வந்து இடைவெளி சொல்லுங்கள். வெங்காயத்துக்கு வெங்காயம் எப்படி நட்டுருக்கீங்க? அதான் 1 அடிக்கு 6 அடி இப்படி வித்தியாசம். அதாவது பூக்களுக்கு நடுவில் அதாவது வரிசைக்கு வரிசை 6 அடி, செடிக்கு செடி 1 அடி கொடுத்துருக்கீங்களா? அதாவது செடிக்கு கேப்ல அந்த நடுவில் வர்ற மாதிரி நடவு பண்ணியிருக்கீங்க. சம்மங்கி நடுவில் வர்ற மாதிரி. வெங்காயம் வந்து 75 நாளில் வந்துடும். சரிங்க. அதுக்கப்புறம் இது கொத்தி கிளீன் பண்ணிக்கலாம். இப்போது வந்து வெங்காயம் வந்து ஊடு பயிராக பண்ணியிருக்கீங்க சம்மங்கியில். இப்போ வெங்காயம் வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் அறுவடை பண்ணுவீங்க? வெங்காயம் வந்து 75 அல்லது 80 நாளில் வந்துடுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொத்திட்டு கிளீன் பண்ணி உரம் போட்டு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பூ செடியை நீங்கள் சம்மங்கியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துடும். ஒரு 60 நாளில் அது வரும். இது வந்து ஆக்சுவலாக ஊடு பயிர். இதில் வந்து உங்களுக்கு 2 வருமானம் வருது. வெங்காயத்தில் ஒரு வருமானம், பூ கிழங்குல அடுத்து பூவில் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம். சரிங்க. ஐயா இப்போ வந்து வெங்காயத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க? வெங்காயம் 20 நாள் ஆகுதுங்க. 2 மருந்து அடிச்சுக்கிறோம். இல்லை என்ன மாதிரி நோய்க்கு அடிச்சிங்க? அதாவது சாறு உறிஞ்சா பூச்சிக்கு ஒரு மருந்து, புழுவுக்கு ஒரு மருந்து, 2 மருந்து அடிச்சுக்கிறோம். சரிங்க. இப்போ உரம் எடுத்தீங்கன்னா உரம் என்னென்ன உரம் போட்டிருக்கீங்க? உரம் வந்து 20க்கு 20 போட்டுக்கிறோம். 10க்கு 26 ஒரு மூட்டை போட்டுக்கிறோம். 20க்கு 20 ஒரு மூட்டை போட்டுக்கிறோம். அதாவது ஃபெர்டிகேஷன், அதாவது ட்ரிப் வழியா. சரிங்க. இப்போ அந்த இதே வந்து உங்களுக்கு சம்மங்கிக்கும் அப்படியே கலெக்ஷன் ஆகாது. ரெண்டுக்கும் போட்ட மாதிரி. சரிங்க. ஐயா இப்போ நீங்கள் வந்து சொட்டு நீர்ப்பாசனத்தில் தான் நீர்ப்பாசனம் கொடுக்குறீங்க. இப்போ நீர்ப்பாசனம்னா எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம்? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீர்ப்பாசனம். வாரத்துக்கு ஒரு முறை. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக விடலாம். மழை வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் 15 நாள். ஓகே. உங்களுக்கு நல்ல மண், கரிசல் மண். ஐயா இப்போ நீங்கள் இந்த தெளிப்பு நீர்ப்பாசனமாக போட்டிருக்கிறீங்க. இப்போது எதுக்காக அதை போட்டீங்க? நோய் நொடி உட்காந்தா கூட பூச்சியெல்லாம் கொஞ்சம் இந்த வெள்ளை பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. தண்ணி மேலே விழுந்தா அதனால அது போட்டுக்கிறோம். அது மருந்து அடிக்கிற மாதிரி தான். அது அந்த தண்ணியை விழுந்தாலையும் அது வெள்ளை பூச்சிக்கு போயிடும் தண்ணி விழுந்தா. அதனால அதை போட்டுக்கிறோம். வாரத்துக்கு ஒரு டைமு தண்ணி வைக்கிறோம்.
அப்போ நீங்கள் சொட்டு நீர் பாசனம் வழியாகவும் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க, அதுவும் அதே மாதிரி கொடுக்குறீங்க, மாற்றி மாற்றி கொடுக்குறீங்களா? ஒரு வாரம் இது சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் அடுத்த வாரம் வந்து இந்த தெளிப்பு நீர் பாசனம் மாற்றி கொடுக்குறீங்க. இவ்வளோ நாள் 10க்கு 26 உரம் போட்டோம், 20க்கு 20 போட்டுக்கிறோம். 20 நாள் கழிச்சு வேக்கலான் பாஸ் 20க்கு 20 உரம், 20 நாள் கழிச்சு திரும்பி போடுவோம். ஏக்கராக்கு 2 மூட்டை போடுவோம். போட்டு தண்ணி எது மூலமாக? தண்ணி அந்த ரன்னர் மூலமாக தான் விடுவோம். அதாவது ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக தான் தெளிப்பு. அந்த செடி மேலே விழுந்தா கூட அதெல்லாம் அடிச்சுன்னு கீழே விழுந்துற மாதிரி விடுவோம் தண்ணி. அடுத்து வந்து உரம் போட்டு தெளிப்பு நீர் பாசனம் தான் கொடுக்குறீங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து வெங்காயத்தில் வந்து எந்த நோய் வந்து கடுமையாக பாதிக்குது? இந்த கோழிகள் வியாதி வந்தால் கொஞ்சம் பாதிக்குதுங்க அதிகம். சரி, அது வர்றதுக்கு முன்னே பார்த்து 1-2 இருக்கும்போது மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிடணும். முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சிம்டமை பார்த்து நீங்களே இருக்கும்போது சிம்பிளாக பார்த்து அடிச்சிடணும். அந்த அறிகுறிகள் தென்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு எந்த நோயும் உட்காராது. அது எந்த சமயத்தில் வருதுங்க கோழிக்கால்? அது மழைக்கு முன்னே கொஞ்சம் வரும், தாசி வரும். கோடை காலத்தில், மழை டைமில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓ, கோடை காலத்தில் நிறைய வருது, மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக வருது. ஐயா, இப்போ இந்த கலை மேலாண்மையில் நீங்கள் கைக்களை எடுக்கிறீங்களா இல்லை களைக்கொல்லிகளே பயன்படுத்துறீங்களா? களைக்கொல்லி எல்லாம் அடிக்கிறது இல்லைங்க, நாங்கள் வந்து இந்த கைகளை தான் எடுக்கிறோம். அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆளுங்களே வச்சு நம்ம பொம்பளைங்களை வச்சு எடுத்துருவோம். ஏன் களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது இல்லை? அது மண்ணுக்கெல்லாம் பாதிப்பாகுது, பயிருக்கு கொஞ்சம் பாதிப்பாகும். பயிருக்கும் பாதிக்குது, மண்ணையும் பாதிக்குது, நிலத்துக்கு மண்ணுக்கே பாதிப்பாகும். அதனால கைகளை மட்டும் தான் எடுப்பீங்க? களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. நல்ல சிறப்புங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த களை எடுக்கிறீங்கள, அது இப்போ வெங்காயம் 80 நாள் பயிருங்களா? நீங்கள் மொத்தமாக எத்தனை முறை களை எடுப்பீங்க கைகளை? மொத்தமாக வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 4 டைம் எடுக்கும் சார். 4 டைம்னா எந்தெந்த மாதம்னு சொல்ல முடியுங்களா? மாதம்லாம் இல்லை, களை வர்றதை பொறுத்து. ஆமாம், களை வர்றதை பொறுத்து ஒரு 4 டைம் எடுப்பீங்க. எப்படியும் 4 டைம், இந்த 80 நாளுக்குள்ள 4 டைம் சொன்னோம். அதுக்கப்புறம் பூச்செடிக்கு எடுக்கணும். ஓ, அது நீங்கள் வந்து வெங்காயத்தை அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூச்செடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. சரிங்க, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை மட்டும் பார்க்கலாங்க. அதாவது வெங்காயம் சாகுபடியில் நீங்கள் பராமரிப்பு கரெக்டாக பண்ணணும். முன்னாடியே நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த அறிகுறியெல்லாம் பார்த்து அதுக்கு தேவையான மருந்து அடிக்கணும். ஐயா, இப்போ வந்து சாதாரணமாக வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளையே பயன்படுத்துறதை விட நீங்கள் இயற்கையாக இப்போ வந்து வேப்ப எண்ணெய்லாம் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மருந்து செலவும் குறையும், மண்ணுக்கும் நல்லது, மண்ணு கெடாது. அது வந்து நீங்கள் அடுத்த டைம்லேருந்து அதை ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இயற்கை விவசாயத்துக்கு அப்படியே லைட்டாக பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு போகும். சரி, அதே மாதிரி வேளாண்மை துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு உயிர் உரங்கள்லாம் நிறையா கொடுக்குறாங்க. அந்த உயிர் உரங்கள்லாம் பயன்படுத்திங்கன்னா மண்ணில் வந்து உங்களுக்கு நிறையா உயிர்கள்லாம் நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கமடைஞ்சு நீங்கள் பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் மாதிரி உங்களுக்கு நல்ல பொலப்பொலப்பாக மண் வந்து தரமாக வரும். அதனால நீங்கள் வேளாண்மை துறை அணுகி அந்த உயிர் உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. ரசாயன உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. சரிங்களா? ஐயா, இப்போ இந்த அறுவடைக்கு போடலாம் வெங்காயம் எத்தனை நாளில் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க? 80 நாளில் வெங்காயம் வந்துடுங்க. பச்சைத்தாள் இருக்கும்போதே கொஞ்சம் பச்சை இருக்கும்போதே எடுத்துடணும். காய விட்டோம்னா கலர் கம்மியாகிடும், வியாபாரம் கம்மியாகும், விலை கம்மியாக கேட்பாங்க. அதனால கொஞ்சம் பச்சை மாறாதுக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிடணும். கலர் நல்லா இருக்கும், அப்போ தகுதியாக நல்லா எடுத்துக்கலாம். சரிங்க, அதில் கையில் தான் எல்லாம் பிடுங்க? ஆமாம், கையில் தான் இது எடுத்தாகணும். இந்த ஆசியில் நம்ம இதில் கொத்தி எடுக்கணும், வெட்டியாக இருந்தால். ஐயா, இப்போ வெங்காயத்தில் உங்களுக்கு மகசூல் எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு நல்லா வந்தால் ஒரு 100 மூட்டை கிடைக்குங்க. அந்த மூட்டை எவ்வளோ? ஒரு மூட்டை எவ்வளோ? மூட்டைக்கு 100 வரும். அதாவது ஒரு மூட்டையோட அளவு வந்து 50 கிலோ. 50 கிலோ, அதுக்கு 100 மூட்டை வரும். 100 மூட்டை வரும், குறைஞ்சது அவ்வளோ வரும். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் இது வந்து சந்தைப்படுத்துதல் பார்த்தீங்களா, மார்க்கெட்டிங்கு நீங்கள் எங்கே லோக்கல்லே கொடுக்குறீங்களா இல்லை வந்து வாங்கிட்டு போய் வந்து வாங்குவாங்க? சரி, அப்படி இல்லைன்னா நாங்கள் எடுத்துன்னு போய் சந்தையில் விற்குவோம். எந்த சந்தைக்கு? தருமபுரி போவோம், பாப்பாரப்பட்டி போவோம். ஓ, சரி, அது மாதிரி சந்தைகளுக்கு அனுப்புவோம். சரிங்க, சேலம் கூட போவோம். அது எப்படி ரேட் எல்லாம் எப்படி போகுங்க? இப்போ வந்து 50-60 ரூபா விற்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் அப்போ இந்த புடவை எடுக்கிற டைமில் என்ன விலைக்குதோ அந்த விலை தான். சரிங்க, ஒன்றா 10 ரூபா கம்மியாகும், இல்லை 10 ரூபா ஜாஸ்தி ஆகும். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் ஊடுபயிர் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி உங்களோட கருத்து இதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். ஒன்றும் சார், இந்த ஊடுபயிர்ன்றதுனால பூக்கிழங்கு நட்டு அது வர்றதுக்கு 3 மாதம் ஆகுது. சரிங்க, அதனால வெங்காயம் நட்டால் கொஞ்சம் ஒரு 80 நாளில் வந்துடுது. அந்த 80 நாளில் வெங்காயத்தை எடுத்துட்டு
அப்படி இந்த பூக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அது 2 வருஷம் வருது. ஆ அது பூவாக இருக்கலாம் 2 வருஷமா. வெங்காயம் ஊடுபயிராக செஞ்சதுனால எங்களுக்கு வந்து 2 வருமானமாக வருது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் எடுத்துக்கலாம், அது வச்சு அப்புறம் பூக்கிழங்குல 2 வருஷமாக நம்ம தேவையானது அவ்வளோ வரும். அப்போ வந்து வெங்காயம் ஊடு பயிராக பண்ணதுனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான வருமானம் கிடைக்குது. 2 வருமானம் கிடைக்குது. இது வெங்காயம் எடுத்துட்டு அடுத்து நீங்கள் சம்மங்கி பூவை வந்து அது வந்து 2-3 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. 3 வருஷமா இல்லை 2 வருஷமா கிடைக்கும். அதில் வந்து அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க. சரி, ஆக உங்களுக்கு வந்து நல்ல வந்து வருமானம் அதிகமாகுது. நல்ல வருமானம் கிடைக்குது. ஐயா, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து தெளிவாக விவசாயிகளுக்கு புரிகிற அளவுக்கு அருமையாக சொன்னீங்க. வெங்காயத்தை வந்து ஊடுபயிராக சம்பங்கி பூ செடியில் வந்து பண்ணியிருக்கீங்க. அதை பற்றின விவரங்கள்லாம் அழகாக சொன்னீங்க. நம்ம விவசாயிகளும் கேட்டு பயன்பெறுவாங்க. நன்றிங்க ஐயா. சரி, நன்றி சார்.